இப்போ நாம் அவல் மிக்சர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அவல் மிக்சரை நாம் எண்ணெயில் பொரிக்காமல் அப்படியே வெறும் பேனில் நாம் இந்த மாதிரி அவலை நாம் பொரித்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி 2 உங்கள் கரண்டியால், மரக்கரண்டி இருந்தாலும் சரி, இல்லை உங்ககிட்ட சௌகரியமாக இருக்கிற எந்த 2 கரண்டியும் எடுத்து இந்த மாதிரி அள்ளி அள்ளி போட்டு அவல் நல்லா பொரியிற அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து போடுங்க. நீ எண்ணெயே இல்லாமல் நாம் இப்போ இதை செய்யலாம். அவல் நல்லா சூடு ஏறும். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அவலை நல்லா எண்ணெய் இல்லாமல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் கையில் எடுத்து இப்படி பண்ணாலே நல்லா நொறுங்கும். அவ்வளோதான். இதுதாங்க, நம்ம எண்ணெயே யூஸ் பண்ணாமல் இந்த அவல் மிக்சர் பண்ண போகிறோம். இது ஃப்ரை பண்ணியாச்சு, இதை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை பேன்லேருந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நாம் வெறும் வறுத்து வச்சுருக்க பீனட்டை இதில் போட்டுடலாம். இதில் பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் பாதாம், 1/2 கப் முந்திரி எடுத்திருக்கேன். இதை நாம் நல்லா இதில் ஃப்ரை பண்ணி போடலாம். பாருங்கள், முந்திரியும் பாதாமும் வறுத்தாச்சு. அதுக்கப்புறமா 1/2 கப் பொட்டுக்கடலை போட்டுருக்கேன். அப்புறம் கறி லீவ்ஸ் போட்டுருக்கேன். நல்லா இதை ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் நாம் 1/2 கப் கிரேப்ஸ் சேர்க்கலாம். இப்போ நாம் இதில் போடுற காரத்துக்கு 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் டர்மரிக், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் ஆமெச்சூர் பவுடர், 1/4 ஸ்பூன் பிளாக் சால்ட். ஆமெச்சூர் பவுடர்னால் ட்ரை மேங்கோ பவுடர். இதை நாம் அப்படியே அந்த ஃப்ரை பண்ண நட்ஸில் இதை போட்டு நல்லா கலரி விடுவோம் 1 நிமிஷம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு காட்டின எல்லா மசாலா பொடியும் இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கலரி கொடுங்க. 1 நிமிஷம் நல்லா அந்த சூடில் இதை நல்லா கலருங்க. எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நாம் அந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அவலை நாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா பொருளையும் நல்லா இந்த அவலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவல் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா எண்ணெயே குடிக்காது. நம்ம எண்ணெயில் பொரிச்சோன்னா நிறைய எண்ணெய் அதில் கூத்துக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவலை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையெல்லாம் கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி இதில் போட்டு காரத்தெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஊரில் கறிவேப்பிலாம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால தான் அதை நான் பவுடர் மாதிரி பண்ணி போட்டிருக்கேன், க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். மிக்சர் ரெடி. எண்ணெய் இல்லாமல் மிக்சர் ரெடி. செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் டீ, காஃபி இதோடு வச்சு நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப அருமையான ஸ்நாக்ஸ்.